அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க இப்போது சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்குவோம். 2 கிளாஸ் ஆஃப் ஆயில். இப்போ எண்ணெயை போட்டோம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் 1 கேஜி மக்கரோனிக்கு 2 கிளாஸ் எண்ணெய். இப்போ சூடாகிட்டுருக்கு. சூடாகட்டும் எண்ணெய். பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், 5 ஆனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், புதினா, டொமேட்டோ பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் 1 கேஜி ஆஃப் பாஸ்தா, புதினா. அதுக்கப்புறம் வந்து 1/2 கேஜி சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, சூடாகிடுச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து சூடாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே, ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து ஆனியன் ப்ரௌன் ஆச்சுன்னா தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா பச்சை வாசனை இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஆனியன் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா வதக்கினா தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாஸ்தா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆனால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சிக்கன் 1/2 கேஜி வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டோம். சிக்கன் நல்லா வந்து வதக்கிக்குவோம். அப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 டொமேட்டோஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு டொமேட்டோ வந்து நல்லா டொமேட்டோலாம் வந்து பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போது பச்சை மிளகாய் ஒரு 4 இருக்குது போட்டுக்கலாம். அப்புறம் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினாலாம் வச்சுருக்கோம். இதுவும் வந்து போட்டுக்கலாம். சால்ட்டு போடணும். சால்ட் போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட். அதுக்கப்புறம் பாட்டு போட்டுக்கலாம். ஓகே, நல்லா கிளறி நல்லா விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக அதனால் நம்ம சாப்பிட்றது ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டோம். உப்பு சரியாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நல்லா எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து பாஸ்தா 1 கேஜி பாஸ்தா வச்சுருக்கோம். அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாம் நம்ம போட்டது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் எல்லாம், கரம் மசாலா எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டோம்னா ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா மசாலா கூட இறங்கும். எல்லாரும் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பாயில் ஆகி குக் ஆகுன்றதுனால ஒரு கிணத்துல நான் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர். இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். இதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது நல்லா இதுவாக வரும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொஞ்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஊற்றினா தான் நல்லா வந்து உதிரியாக நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்தா பார்க்கும்போது அவ்வளோ நல்லா சுவையாக இருக்கும், நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அப்போ தான் 1 லிட்டர் வாட்டர் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றிட்டோம். அது வந்து பத்தாததுனால ஒன்றும் வந்து 6 லிட்டர் ஒன்றும் ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா சூப்பியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து சூப்பியாக வரும். அதனால ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா சால்ட் எல்லாம் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து தந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரியாக பாஸ்தா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பாஸ்தா நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.